ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சின்ன ரீபாட்டிங் வீடியோ. ஸோ இந்த 3 செடியை ஆல்ரெடி எப்படி பாட் பண்ணேன் அப்படிங்கிறத காமிச்சிருப்பேன். ஸோ சிண்டர் மீடியா பற்றி. ஸோ இந்த ரூட்டெல்லாம் நம்ம எடுக்காமல் அப்படியே நம்ம பாட் பண்ணோம். இது மான்கர் DA30. ஸோ இப்போ வந்து இந்த கொஞ்சம் பெரிய தொட்டியில் நான் ரீபாட் பண்ணிடுறேன். ஸோ இந்த பிப்ரவரி ஃபுல்லாகவே ரீபாட்டிங் பண்ணிடலாம். ஸோ பிப்ரவரிக்கு அப்புறம் நம்ம ரீபாட் பண்ணுறது கஷ்டம். ஸோ பாருங்கள், சிண்டர் இதை வாஷ்டு சிண்டர் அவங்களே கழுவி கொடுத்துருவாங்க. ரொம்ப டஸ்டெல்லாம் இருக்காது. ஸோ புது செடி வைக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் ஒரு தடவை வாஷ் பண்ணலாம். ஸோ இது ஆல்ரெடி நம்ம வச்ச செடி. ஸோ அதனால் நான் வாஷ் பண்ணலை, நான் அப்படியே பாட் பண்ண போகிறேன். ஸோ இதை எப்படி வாஷ் பண்ணணும்னு அன்றைக்கி காமிச்சேன். ஸோ லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக காய போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அந்த இதை நான் அடியில் ஃபில்அப் பண்ணுறேன். ஸோ நான் மெயினாக மண் தொட்டிலே வைக்கிறேன். நிறைய நான் மண் தொட்டியில் வச்சுருக்கேன். ஸோ பிளாஸ்டிக்லேயும் வைக்கலாம், நிறைய பேர் பிளாஸ்டிக்லேயும் வச்சுருக்காங்க. நான் ஸ்டார்டிங்லலாம் பிளாஸ்டிக் தொட்டியில் தான் வச்சேன். ஸோ மண் தொட்டியில் வைக்கும்போது நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் இருக்கிறதுனால மண் தொட்டியில் வைக்கிறேன். ஸோ இன்னும் இதை ஒரு 15 நாள் இந்த தொட்டிலே இருக்கலாம். பட் ஆனால் நான் ரிப்போர்ட் பண்ணிடுறேன். நிறைய ரிப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது எனக்கு. ஸோ இந்த பிப்ரவரிக்குள்ளே எல்லாத்தையும் நான் முடிக்கணும். டெய்லி ஒரு 3 செடியாக பண்ணால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், சிண்டர் ஈஸி தான். டக்குன்னு எடுத்துகிட்டு அது ஒட்டவே ஒட்டாது உங்களுக்கு. அப்படியே நம்ம ரிப்போர்ட் பண்ணிடணும். ஒயிட் ரூட்ஸ் நிறைய இருக்குது சிண்டரில். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த செடியை ரீபாட் பண்ணும்போது ஈவினிங் தான் ரீபாட் பண்ணணும். ரீபாட் பண்ணிவிட்டு இதுக்கு மைக்ரோரைஸா நம்ம கொடுக்க போகிறோம் செடிக்கு. ஸோ மைக்ரோரைஸா பற்றி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. மைக்ரோரைஸா ஏன் எப்போ கொடுக்கணும், ஓயாமல் அதை கொடுக்கணுமானெல்லாம் கேட்குறீங்க. ஸோ மைக்ரோரைஸா எப்பயுமே நம்ம ஃபஸ்ட்டு பாட் பண்ணும்போது ஒன்ஸ் கொடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டைமில் நம்ம பாட் பண்ணும்போது கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து செகண்ட் டைம் இந்த மாதிரி அடுத்த தொட்டிக்கு நம்ம ரீபாட் பண்ணும்போது மைக்ரோரைஸா நம்ம கொடுப்போம். ஸோ மைக்ரோரைஸா ப்ராசஸை 10 டேஸ் ப்ராசஸை இந்த 10 டேஸ் இந்த செடிக்கு வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது. இந்த 5 டேஸ் வந்து இது வந்து ஒரு பெனிஃபிஷியல் ஃபங்கஸ். இந்த 5 டேஸ் இந்த மைக்ரோரைஸா அந்த செடியில் நல்லா வந்து அந்த வேருக்குள்ளெல்லாம் போய் மல்டிப்பிள் ஆகும். நம்ம எப்படி தயிருக்கு உரம் ஊற்றுற மாதிரி ஒரு கொஞ்சமாக உரம் ஊற்றுனா பால் ஃபுல்லாகவே உங்களுக்கு பாக்டீரியா இதாகிற மாதிரி மைக்ரோரைஸா கொஞ்சம் போட்டுட்டிங்கன்னா அது டெவலப் ஆகும். ஸோ ரூட்டை சுற்றி ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் மைக்ரோரைஸா. நிறையா ரூட் வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஹியூமிக்கும் அதே மாதிரி ரூட் வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகும். பட் ஆனால் மைக்ரோரைஸாங்கிறது வந்து ஒரு ஃபங்கஸ், உங்களுக்கு பெனிஃபிஷியல் ஃபங்கஸ்ஸு. ஸோ அதனால தான் நம்ம மைக்ரோரைஸா வந்து இந்த மாதிரி ரீபாட் பண்ணும்போது நம்ம செடிகள் கொடுப்போம். ஸோ ஸ்டார்டிங்லலாம் நம்ம வெறும் ஃபங்கிசைடு வெளியிலேருந்து செடி வரும்போது அதில் ஏதாவது ஃபங்கஸ் இருக்கும், அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறனால நம்ம ஃபங்கிசைடு கொடுத்து ஹியூமிக் கொடுத்து நம்ம பாட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த செடி நம்மக்கிட்டே வளர்கிற செடிங்கிறனால நம்ம இப்போ இந்த டைமில் மைக்ரோரைஸா கொடுப்போம். ஸோ பாருங்கள், நான் எப்படி பாட் பண்ணுறேன்னு. இது ஈஸியாக பாட் பண்ணிடலாம். அந்த செடியை நல்லா பாட் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றிடலாம். ஸோ நீங்கள் தண்ணி ஊற்றும்போது பாருங்கள், அடியிலேருந்து நிறைய கருப்பாக வரும் உங்களுக்கு. அந்த டஸ்ட்டு தான், வேறு எதுவும் கிடையாது. அது டஸ்ட்டு ஃபுல்லாகவே வெளியில் வந்துடும். உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்தால் ஒரு தடவை வாஷ் பண்ணி கூட நீங்கள் வச்சிடலாம். நான் வந்து அப்படியே நான் தண்ணி ஊற்றிடுறேன், எல்லா டஸ்ட்டும் வெளியில் போயிடும். ஸோ இந்த செடியை ஒரு 10 நாளைக்கு நான் கீழே மாடிக்கு வெயிலுக்கு கொண்டு போக மாட்டேன். 10 நாள் கீழே தான் இருக்கும் இந்த செடி. 10 நாள் கழித்து தான் மாடிக்கு கொண்டு போவேன். செடியில் நல்லா 2-3 மக்கு தண்ணி ஊற்றிட்டோம்னா எல்லா தண்ணியும் வெளியில் அவுட் ஆகிடும். அந்த டஸ்ட் எல்லாமே வெளியில் வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் செடி மேலேயே நல்லா தண்ணியை தெளித்து விட்டுடலாம். ஸோ எப்பயுமே நம்ம ரிப்போர்ட் பண்ணும்போது செடிக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்ல தண்ணியை பாருங்கள். அந்த அப்படியே நான் அந்த களிமண்ணோடு தான் இதை பாட் பண்ணேன். ஏன் இது பாட் பண்ணேன் அப்படின்னா, சில பேருக்கு வந்து ரூட்டை கழுவும் போது இஷ்யூஸ் நிறையா வருதுங்கிறீங்க. ஸோ இந்த 3 செடியை பாட் பண்ணி காமிச்சேன். ஸோ நீங்கள் அந்த களிமண்ணை எடுக்காமல் அப்படியே பாட் பண்ணுங்க. ஸோ இது நல்லா தான் வளருது. ஸோ உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் இல்லை, வேரெல்லாம் கழுவி பாட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் இல்லைன்னா இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணலாம். பண்ணி நீங்கள் வளர்க்கலாம். அழகாக வளர்ந்துடும் செடி, எந்த இஷ்யூஸும் வராது. ஸோ இந்த மாதிரி நம்ம பாட் பண்ணிவிட்டு மைக்ரோரைஸா செடிக்கு நம்ம கொடுத்துடலாம். ஸோ எப்பயுமே இது சாயங்காலம் தான் செய்யணும். பாருங்கள், இது இன்னொரு செடி. அந்த செடி மான்கர் DA30. ஸோ இது வந்து க்ரௌன் பிரின்சஸ் மார்கரெட்டாங்கிற ஒரு செடி. ஸோ இது நிறைய கொடி மாதிரி போகுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டிக் வச்சுக்கிடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிக் கிடைக்கிது அமேசானில், இல்லை உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஸ்டிக் இருந்தாலும் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணிக்கலாம் க்ரிப்பாக நிற்கிறதுக்கு. ஸோ மேக்ஸிமம் எனக்கு வந்து நான் கொடி வைக்கிறதுக்கு நான் ஏதாவது செட்டப் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் படர விட்டுருவேன்.
ஸோ இப்போ வந்து இந்த செடி இங்கே நிற்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு ஸ்டிக்கை வச்சு க்ரிப்புக்காக வச்சு கயிறை கட்டி விட்டுருவேன். ஸோ இப்படி தான்ப்பா நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ ரிப்போர்ட்டிங் எல்லாமே இந்த மாதத்துக்குள்ளே நம்ம முடிச்சிடணும். ஸோ கிளைமேட் வந்து மார்ச்லலாம் வெயில் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ ரிப்போர்ட் பண்ணுறது, ரூட் ப்ரூனிங் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே நம்ம பிப்ரவரிக்குள்ளே முடிச்சிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ கிளைமேட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். நிறைய வெயில் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. ஸோ இது லிசிலி ப்ளூங்கிற DA33. ஸோ இந்த மாதிரி செடி எல்லாமே மான்கார் இது எல்லாமே கேபிஎஸ்சில் இப்போ பெரிய பெரிய செடியாக கிடைக்குதுங்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி கிடைச்சா நல்லது தான். நீங்கள் அழகாக வாங்கி ஈஸியாக வளர்த்துடலாம். ஸோ பாருங்கள், இந்த செடி வந்து நமக்கு வளர்ந்து வர கொஞ்சம் லேட் ஆகும். உங்களுக்கு பெரிய செடியாகவே கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக வளர்ந்துடும் செடி. பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லலாம் நான் கேபிஎஸ்சில் பெரிய செடி தான் வாங்கியிருக்கேன். ஸோ அப்போ டிஏ ரோசஸ் கிடையாது, நார்மல் ரோசஸ் எல்லாம் பெரிய செடி வாங்கி தான் பாட் பண்ணி பார்த்துருக்கேன். நல்ல ஸ்பீட் க்ரோத் இருக்கும். ஸோ நமக்கு இந்த டிஏ ரோஸ் இங்கே கிடைக்காதனால தான் நம்ம புஷ்பாஞ்சலி இந்த மாதிரி வெப்சைட்டுக்கு நம்ம போகிறோம், வெளியில் போய் வாங்குகிறோம். ஸோ இவங்கக்கிட்ட வெறும் குச்சி குச்சியாக சின்ன சின்ன செடி தான் கிடைக்கும், பெரிய செடியெல்லாம் இவங்கக்கிட்ட கிடைக்காது. ஸோ இதை வளர்க்குறது பிகினர்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பெரிய செடி கிடச்சிச்சின்னா அழகாக வாங்கி இதே மாதிரி பாட் பண்ணிடலாம். ஸோ இதை எப்படி பாட் பண்ணேங்கிற வீடியோ கூட இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து அழகாக பாட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் மைக்ரோரைஸாக கொடுக்க தேவையில்லை, நீங்கள் அப்படியே பாட் பண்ணிவிடுங்க. செகண்ட் டைம் இப்படி 3 மாதம் கழித்து நீங்கள் மைக்ரோரைஸாக கொடுக்கலாம். ஸோ டாட்டா ரேலி கோல்டு மைக்ரோரைஸா இருக்குது பாருங்கள், டீ தூள் மாதிரி தான் இருக்கும் இது. ஸோ இதை கொடுக்கும்போது லேசாக இந்த இதை வந்து ஒதுக்கி விட்டுட்டு உள்ளே தான் கொடுக்கணும். 2வது வெயில் படக்கூடாது மைக்ரோரைஸாக்கு. ஸோ நீங்கள் இன்றைக்கி ஈவினிங் இப்போ 5 மணிக்கு நேற்று இதை எடுத்த வீடியோ 5 மணிக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா காலையிலக்குள்ளே ஓரளவுக்கு டெவலப் ஆகிடும். ஸோ 5 நாளுங்கும்போது செடி ஃபுல்லாகவே நல்ல ஒரு டெவலப் இருக்கும். இந்த மைக்ரோரைஸா நிறைய வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வெயிலில் வைக்கும்போது எந்த இஷ்யூஸ் வராது. மாய்ஸ்சர் எப்பயுமே மெயின்டைன் பண்ணணும். செடிக்கு வந்து இது முதல்ல நம்ம இதை மைக்ரோரைஸை போட்டு தண்ணி ஊற்றினா இதெல்லாமே வெளியில் போயிடும். ஸோ எப்பயுமே தண்ணியை ஃபுல்லாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம மைக்ரோரைஸா செடிக்கு கொடுக்கணும். ஸோ பாருங்கள், இது எல்லா செடிகளுக்கும் 3 செடிக்கு நான் கொடுத்துட்டு நல்லா தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நம்ம நிழல்லே வச்சிடணும். இந்த செடியை லைட்டாக செடி மேலே வெயில் படலாம், காலை வெயில் படலாம். ஆனால் டைரெக்டாக உங்களுக்கு அந்த செடிக்கு வெயில் படக்கூடாது, மைக்ரோரைஸா இறந்துடும். அது ஒரு உயிர் உள்ள ஃபங்கஸ். உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஸோ நிறைய பேர்கிட்ட மைக்ரோரைஸா இல்லைங்கிறீங்க. மைக்ரோரைஸா இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஹியூமிக் வச்சே வளர்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்குங்கிறது தான் நம்ம மைக்ரோரைஸாலாம் கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரீபாட்டிங்கெல்லாம் நமக்கு வந்து மைக்ரோரைஸா தேவைப்படாது. 2வது தடவை ரீபாட்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் மைக்ரோரைஸா யூஸ் பண்ணலாம். ஸோ 5 நாள் கழித்து ட்ரைகோடர்மா விரிடி கொடுப்பேன். ஸோ அது என்னங்கிறத நான் காட்டுறேன். ஸோ இன்றைக்கி நான் கொடுத்துட்டேன். 5 டேஸ் கழித்து நம்ம ட்ரைகோடர்மா விரிடி செடிக்கு கொடுத்துட்டு அப்புறம் ஒரு 4 நாள் கழித்து 10 டேஸ் ப்ராசஸ் முடிஞ்சிடும். நம்ம ரெகுலராக ஹியூமிக்லேருந்து செடிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னும் ஒரு 3 மாதம் இந்த செடி வந்து நல்லா வளர்ந்துடும். நம்ம மழை காலத்தில் இதை அடுத்த ரீபாட்டை நம்ம செடிக்கு பண்ணிடலாம். பாருங்கள், 3 செடிக்கும் ரீபாட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரீபாட் பண்ணணும், சிண்டரில் வளர்க்குறவங்கலாம் இதை பார்த்துட்டு அழகாக நீங்கள் ரீபாட் பண்ணிவிடுங்க. ஸோ கொக்கோபீட்டில் வளர்க்குறது அடுத்த நான் ரீபாட் பண்ணுறதை காட்டுறேன். சின்ன செடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் அடுத்தடுத்து ரீபாட் எப்படி பண்ணணும், என்ன கொடுத்து பண்ணணுங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.